Hi friends, welcome back to our Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த vlog வந்து சண்டேவும் மண்டேவும் எடுத்ததுங்க. இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் இந்த vlogக்குள்ள போய் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க தான் first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம வந்து subscribe பண்ணிக்கங்க, கூடவே இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கங்க. இப்போ வாங்க vlog-ஐ continue பண்ணி பார்க்கலாம். சண்டே அதுவுமா வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன். ஒரு 7:30 ஆயிடுச்சு நான் எந்திரிக்கிறதுக்கு. எந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணையிலே வந்து 8:15 மேலே ஆயிடுச்சுங்க. மணி வந்து அந்த அன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் டியூட்டிக்கே வந்து கிளம்புவார். அதனால தான் இவ்வளோ லேசியாக வந்து எந்திரிச்சு எல்லாம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அத்தை வந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி இன்னைக்கு காலையிலே வந்து மட்டன் குழம்பு அது கூட வந்து இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இண்டஸ் வேலியிலேருந்து நமக்கு ரிவ்யூக்காக 2 ப்ராடக்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே உள்ளே வந்து அவங்களோட கேட்லாக் வச்சுருக்காங்க. அந்த கேட்லாகில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, காஸ்ட் அயன் என்னென்ன இருக்குது, சீட்ஸ் அயன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நான் என்ன சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட வந்து ஃப்ரை பேன் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மீடியம் சைஸானது. இது வந்து 2 to 3 பேத்துக்கு அளவுக்கு வந்து சமைச்சிக்கலாம். நல்லா அடிகனமான ஒரு இண்டக்ஷனில் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாத்திரமாக தான் இருந்துச்சு. இது கூடயே வந்து ஒரு பிரியாணி பாட்டும் சேர்த்தாங்க வாங்கியிருந்தேன். இதில் பிரியாணி மட்டும் இல்லை, நம்ம அதை ஒரு குழம்பே சமைக்கிற மாதிரி இருந்தாலும் சமைச்சிக்கலாம். இதோட சைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மீடியமான சைஸ் தான். இது பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியம் லுக்காக இருந்துச்சு. கிளாஸ் லிட்டோட வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரமாக தான் இருந்துச்சு. அடி கனமான பாத்திரம். நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அடி பிடிச்சிரும். அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் தேவையில்லை. இது ஏன்னா 3 play வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட ஒரு பிரியாணி பிளாட் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நார்மலான பாத்திரத்தில் சமைக்கிறதுக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து சமைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நம்ம நார்மலாக வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா நான்ஸ்டிக் பாத்திரங்கள் தான், இல்லாட்டி வந்து அலுமினியம் பாத்திரம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி குக்வர்ஸில் எல்லாம் சமைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு காஸ்ட் அயன் பாத்திரங்கள் எல்லாம் சமைக்கிறது ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் வாஷ் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸிங்க. நம்ம நார்மலாக வந்து வாஷ் பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி சண்டே எதுவுமா வந்து மட்டன் தாங்க எடுத்திருந்தேன். நான் இன்றைக்கி வந்து அதில் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் வந்து வெங்காயம் தக்காளி அது கூட சோம்பு பட்டை கிராம்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். மட்டனை தனியாக வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. குக்கரில் தான் தாளித்து விட்டுருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 விசில் வந்து தனியாக வேக வச்சு நல்லா எடுத்தாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் உள்ளே ஒன்றா போட்டு அது கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகா பொடியும் உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வைக்க வேண்டியதான். நான் இந்த மட்டன் குழம்பு எப்பயுமே ஒரே மாதிரி தான் செய்வேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலான இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் செய்யலாம், கேஸ் ஸ்டவ்லேயும் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த இதில் வந்து சமைக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அடி பிடிச்சிருமோ அப்படின்ற பயம்லாம் எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா கீழே வந்து அடி கனமான ஒரு பாத்திரம் அப்படின்றனால. இந்த குக்வாஸ் எல்லாமே வந்து 100% ஹெல்தி குக்வாஸ் தாங்க. இண்டெக்ஸ் வேலி பாத்திரங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து மீனா12 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 12% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மட்டன் குழம்பு சேம் எப்பயும் போல் நம்ம வைப்போம் இல்லைங்க, அதே மாதிரி தான் வந்து மட்டன் குழம்பு இன்றைக்கி வந்து சமைச்சிருந்தேன். கமெண்ட்ஸில் லாஸ்ட் டைம் வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க மிளகா பொடியோட அளவு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து அதோட பில்லு எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து எந்த அளவுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்ற அளவு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து இட்லிக்கு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து இட்லி கறி குழம்புக்கு வந்து அடிக்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன குழம்புல லைட்டாக வந்து கொஞ்சம் காரமாக போயிடுச்சு. ரித்வின் வந்து கார் அடிக்குதுன்னு கொஞ்சம் சாப்பிட்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ரித்வின் அவங்க ஆண்டி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்காங்க. அவங்க வந்து பலாப்பழம் வாங்கியிருந்தாங்க போல். அவங்க வந்து ஹாஃப் எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க பாதியை. அது எங்களுக்கு அதை உரிச்சு எடுக்க தெரியாது. அத்தை தான் வந்து அதை கட் பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அந்த பலாப்பழத்தை. அர்த்தம் இப்படி இருக்கு அதுல ஒண்ணுமே இருக்காதா? இது அறுத்தாதான் எடுக்க முடியும். என்ன ஏதோ வச்சு எடுப்பாங்க. ஐயோ இது பேய் மாதிரி ஆடுது. சட்டி தரவா? மீனும் பார்த்தீங்க அப்படின்னா 4 மீன் வாங்கி விட்டுருந்தோம். அதில் வந்து 2 மீன் வந்து செத்துருச்சு. இப்போ 2 தான் இருக்குது. மணி இருந்துட்டு இன்னொரு 2 வாங்கிட்டு வந்து விடணும். தொட்டி பார்க்க கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குல்ல மீன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு.
என்ன முன்னெல்லாம் மீன் வளர்த்தி மீன் வந்து செத்தா ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்ச நாள் வந்து மணி இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தேன்னா மீனாக இப்போ வாங்கியே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ எனக்கு பெருசாக வந்து தோன்றதில்ல. பட் வந்து மணி தான் தண்ணி மாற்றிட்டு மீன் வந்து பார்க்குறனால அவருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி மீன் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குல்ல வெறுமனையாக, இன்னும் 2 மீன் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எப்படி வண்டியே இப்போ எதுவுமே போக முடியாது. அது அப்புறம் எப்படி இழுப்பீங்க? பாப்பாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா களிமண் எடுத்துகிட்டு வந்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. மகிழினியும் போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. ரித்வின் வந்து மணி வந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காருங்க. அங்கே ஓடையில் வந்து மரம் சாஞ்சு விழுந்துருச்சு. அதை வந்து உள்ளே நுழைய கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது. நாங்கள் அதனால் போய் வெட்டி போட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருக்காங்க. அது எப்படி விழுந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மொசுரு இங்கிட்டு வா. எறும்பா இருக்கு. இது எங்கிட்டு வெட்டுறது? வெட்டவே முடியாது. தோட்டக்காரங்க சொல்லி அங்கிட்டு போக முடியலமா? இப்போ ஒரு கோழி கூண்டுக்குள்ள போய் ஏறி ஆடிக்கிட்டு இருக்கா. அடிச்சதுனால சமாதானம் பண்றியா? எத்தனை மணிக்கு வருவ? அவன் ஒரு அடி எல்லாத்தையும் போன்னு இருக்கான். பாய் பாய். எல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு மதியம் லஞ்சு ஊட்டி விட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துறீங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃப்ரெஷ் ஆக்கி வர்றேன் அப்படின்னு சொன்னனால ரித்வின் சரி படுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். பாப்பா ஒரு பக்கம் வந்து தூங்கிட்டா. ஆஃப்டர்நூனுக்கு மேலே எனக்கு தூக்கம் வரலங்க. அதனால் வந்து சரி நம்ம ட்ரெஸ் எல்லாம் மடிக்க வேண்டியது நிறையா இருக்குல்ல, அதை எடுத்து போட்டு மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவி பார்த்துட்டே வந்து மடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். சூப்பர் பாட்டாக போடுறாங்களே, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டெலாம் கேட்டு அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. அதை கேட்டுக்கிட்டே அப்படியே வந்து துணியை மடிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களையும் எத்தனை பேத்துக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எவ்வளோ வேலையாக இருந்தாலும் இந்த மாதிரி பாட்டு கேட்டுகிட்டே நம்ம செய்யல வந்து வேலை செய்கிற அலுப்பே தெரியாது. எனக்கு அப்படி ஃபீல் ஆகும். லைனே டச் பண்ணல, என்னத்தை எழுதுற? அப்புறம் அந்த பிள்ளைய மட்டும் வண்டியில் ஏற்றி குறைச்சிட்ட. பால்காரன்னு சொல்லிட்டு நினைச்சு வந்தா கடைசியில அப்பா. ஆமா திருப்பூர் தாத்தாவா? ஆமா காலையில கூட்டிட்டு போனீல. ஐயோ தொலைச்சிருச்சுல அப்பா. திருப்பூர் போயிட்டார்ல. திருப்பூர் அப்ப தாத்தா தொலைச்சிருச்சு அப்பா. ஐயோ வேணுமா தாத்தா? வேணுமா? வேணுமா? அவன் எவ்வளவு ஆசையா உட்காருப்பா நான் எழுதி காட்டுறேன்றா, நீ உட்கார நேரம் இல்லைன்ற. நேரம்லாம் இருக்கு. தோசை வந்து பிள்ளைங்களுக்கு நான் ஊற்றிட்டு இருந்தேங்க. மணி இருந்துட்டு கூட நான் வந்து எனக்கு முட்டை தோசை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நானே போட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்ல நான் போடுறேன், நீ வேணா இன்னைக்கு நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னார். என்ன ஒரு பாசம். சரி நம்மளும் வந்து இப்படி சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினச்சிட்டு சரி எனக்கு நீங்கள் ஊற்றி கொடுங்க, உங்களுக்கு நான் ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி ஊற்றி கொடுத்துட்டு இருந்தோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். சரி ஆனியன் தோசை மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நெக்ஸ்ட் டைம் மாவோட இத போடாத, வெங்காயத்தை போடாத. போடலாம், இப்படி போடலாம், இன்னும் அது நல்லா இருக்கும். சரி இப்போ வேணா கட் பண்ணி தரேன், போடு. முட்டை தோசையா? எவ்வளோ வேக்கானா கை நடுங்குது. இல்லையா கரெக்டா போடணும். என்னடா பாட்டு
மண்டே வந்து ஒரு 6 o'clock எழுந்திரிச்சிட்டாங்க. திரும்பி நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்கு கொஞ்சம் 6:30 ஆயிடுச்சு. மணி வந்து டீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜிம்முக்கு கிளம்பிட்டாரு. முதல் நாள் நைட்டு ஹோம்ஒர்க் எழுதலை, வீடு ஃபுல்லாக வந்து அங்கே எங்கேயும் குப்பையாக போட்டு வச்சுருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வெளியே முதல் நாள் நைட்டு தான் கொஞ்சம் காற்று, காலையில் வந்து கொஞ்சம் காற்று வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதை சொல்லுவாங்களா, ஆடி 18 வரைக்குமே வந்து கொஞ்சம் காற்று அதிகமாக அடிக்கும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காற்று வந்து ஸ்லோவாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட கோழி பார்த்திங்க அப்படின்னா குஞ்செல்லாம் பொரிச்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து 10 முட்டையில் 2 குஞ்சு வந்து பொரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அத்தை வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஒன்று வந்துக்கிட்டு இருக்கா, பெரிய முட்டை கொத்திருக்கு, அங்கிட்டு கொத்திருக்கு. அதே மாதிரி தான் இருக்கா. ஆனால் நீ காலையிலேருந்து நோய் நோயின்னு கொத்திக்கிட்டே இருந்துச்சுங்க, கத்துச்சு. எத்தனை குஞ்சு இருக்கு? 2 குஞ்சு கொத்திருக்கு. இன்னும் 2-3 விடுது. சாயங்காலம் பார்த்தா தெரியுமா? தம்பி குஞ்சு பொரிச்சிருச்சு. கொஞ்சம் காட்டவா? இப்பதான் பிறந்திருக்கு, இப்பதான் பிறந்திருக்கு. இன்னும் 10 குஞ்சு வரும். அப்பா கோழி குஞ்சா? உன்னோட கோழி குஞ்சா? இப்ப புடிச்சா அவங்க அம்மா கொத்திரும். அவங்க அம்மா கான். பை பை பை. இன்னைக்கு என்ன yellow dress? ஏன் இன்னைக்கு yellow dress? ஹவுஸ் ட்ரெஸ்ஸா? எங்க கிளம்பிட்டான்? ஊசி போட. எங்க போறோம்? எங்க போறோம்? ஊசி போட. எதுக்கு ஊசி போட? சோறு தின்ன மாட்டேங்கிறீல, அதுக்கு போய் ஊசி போட்டு விட கிளம்பியாச்சு. நானும் பாப்பா மட்டும் போகிறோங்க. போய் ஊசி போடுவோமா? எத்தனை ஊசி போடுவோம்? 2 ஊசி வேணுமா? இது என்ன தின்ற பொருளா 2 ஊசி போட? அப்படி தின்னாதான் எனக்கு பிரச்சனையே இல்லையே. காலையில் என்ன பாப்பா சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட? முட்டைனா? ஒன்றுமே சாப்பிடல, முட்டைன்னு சாப்பிட்டியாக்கா? ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்து முடிச்சாச்சுங்க. டாக்டர் வந்து சிரப் கொடுத்துருக்காங்க. பாப்பாவுக்கு ஒரு 10 days கொடுங்க, நல்லா கொஞ்சம் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் நட்ஸ் இந்த மாதிரிலாம் பிளேட்டில் போட்டு தான் கொடுப்பேன். அதை எடுத்து 1-2 சாப்பிடுவா, அதுக்கப்புறம் கொண்டு போய் துப்பிடுறா. அவளுக்கு நாக்குக்கு நல்லா பிடிச்ச மாதிரி கொஞ்சம் அந்த ஈரல், செவரொட்டி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அத்தை செவரொட்டியை வாங்கியோட செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் நாங்களும் ஜூஸ் கடையில் வந்து ஜூஸ் வாங்கினாங்க, சாத்துக்குடி ஜூஸ் வாங்கினோம். சரி பாப்பாவுக்கு அப்படியே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்களும் ஹாஸ்பிட்டல்னு வந்தோம். ராஜவதி அவங்க கடை ஓப்பனிங்காக இன்விடேஷன் கொடுக்குறக்காக வந்திருக்காங்க. சரி நாங்களும் வரட்டும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்துருக்காங்க. நாங்களும் கரெக்டாக வந்துட்டோம். அப்படி எங்களையும் பார்த்துட்டு அப்படியே உடனே வந்து கிளம்பிட்டாங்க. எனக்கு ராஜேஷ் கிச்சன் கடை ஓப்பனிங்காக எனக்கும் சாரீ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அப்படியே அதையும் கொடுத்துட்டு இன்விடேஷனும் வீட்டில் வச்சுருக்காங்க. இங்கே பணப்பட்டியில் கொடுத்துட்டீங்களா? பாய். என்னது? எது? எனக்கும் மகாவுக்கும் ஒரே மாதிரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜதி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன நேரம் நாங்களும் அடுத்த மகாங்க வீட்டுக்கு எல்லாத்துக்குமே இன்விடேஷன் கொடுக்கறக்கு போகணும். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடனே வந்து கிளம்பிட்டாங்க. ராஜேஷ் கிச்சன் ஷாப்காக வந்து ஃபஸ்ட் அவுட்லெட்டை August 3 அன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இந்த இன்விடேஷன் கையில் வைக்கல எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. மகிழினியுமே பார்த்தீங்கன்னா வந்தோடனே கொஞ்சம் ஊட்டினேன், கொஞ்சோண்டு வந்து ஒரு 2 வாய் மட்டும் சாப்பிட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டா. தம்பியும் அடுத்த வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். தம்பிக்கு பிக்கப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பா தூங்கிட்டு இருக்காள். அப்படியே வந்து கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்துச்சுங்க. காலையிலே போட்டு விட்டுட்டு போகலான்னு நினச்சேன். பட் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அறக்க கிளம்பிட்டேன். ஈவினிங் வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் இடத்தெல்லாம் போட்டிருக்கேன். பாப்பா கொஞ்சம் இன்னர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அதையும் எல்லாம் அலாசி காய வச்சுருக்கேன். கையில் வாஷ் பண்ண வேண்டியதே கிட்டத்தட்ட வந்து ஒரு வலி வந்துருச்சு. ஃபுல்லாக அதையும் வாஷ் பண்ணி எடுத்து நிற்காதான் காய வச்சாச்சு. கொஞ்சம் இன்னைக்கு ஹெவி வேலை அங்கேயும் போயிட்டு வந்தாலும் எனக்கு கொஞ்சம் இடுப்பு வேறு வலி. இன்னும் இதுக்கு மேலே நம்ம எதனையும் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து போய் கொஞ்சம் நேரம் உட்கார போகிறேன். நல்லா போடும்.
இன்றைக்கி தாங்க ஹோம்ஒர்க் எதுவும் சொல்லாமல் அவனே வேகமாக எழுதி முடிச்சிட்டான். கிட்டத்தட்ட வந்து 1/4 மணி நேரத்தில் 1 to 50 வரைக்கும் வந்து எழுதி முடிச்சிட்டான். பரவாயில்ல தம்பி, இன்றைக்கி தான் கேட்காம எழுதியிருக்கேன், அவனை கிளாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வேகமாக எழுதிட்டியா? நீயா எழுதிட்ட தாங்க. இன்றைக்கி தான் என்னை கேட்காம 50 வரைக்கும் முடிச்சு வச்சுட்டேன். சூப்பர் தங்கப்பில், அழகாக எழுதிட்டீங்க. பாப்பா ஸ்டாண்டிங் லைன் போட்டியா? அண்ணா கிளாப் பண்ணிடு. வெரி குட். நான் கிளாப் பண்ணவா? நானும் கிளாப் பண்ணிட்டேன். கிளாப் 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 கிளாப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.